श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै நமஹ. நேத்து என்ன பார்த்தோம்? இது மாதிரி முக்தனுக்கு சரீரம் உண்டா இல்லையா அப்படின்றத பத்தி பார்த்துட்டோம். முக்தனுக்கு சரீரம் உண்டு, அது அப்ராகிருதமா இருக்கும். அவன் இஷ்டப்பட்டா உண்டு, இல்லாத போனா அவனுக்கு கிடையாது அப்படின்றத பத்தி நேற்று சேவிச்சோம். இப்ப என்ன எடுத்து பரமாத்மா மாதிரி அவனுக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டுதான் சொல்லிருக்காரு. இங்க பரமாத்மா மாதிரி உண்டுன்னு சொன்னாக்க அப்ப சில கேள்வி கேட்கிறார், ஆக்ஷேபம் பண்றார். என்ன ஆக்ஷேபம் பண்றாருனாக்கா, பரமாத்மா மாதிரி உண்டுன்னு சொல்றீங்க, அப்ப பரமாத்மாவுக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இவனுக்கும் உண்டுன்னு சொல்லணுமா வேண்டாமா? அதற்கு சமாதானம் என்ன சொல்றது? அதாவது அங்க வாக்கியம் என்னன்னா, பரமம் சாமியம் உபைதி அப்படின்னு இருக்கு. பரமம் சாமியம் உபைத்தின்னு தான் இருக்கு. பரமம் சாமியம் அப்படின்னாக்கா பெருமாளோட இவன் சாமியத்தை அடைகிறான் அப்படின்னு தான் அர்த்தம். பெருமாளோட சாமியத்தை அடைகிறான்னு சொன்னாக்கா அவனுக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் உண்டு. அது மாதிரி பிரம்மண சாயுஜ்யம் அப்படின்னு சொல்றது, பிரம்மத்துக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இவன் சாயுஜ்யம் அவனோட சேர்ந்து இது பண்றான் அப்படின்னு அங்க சொல்லிருக்கா இல்லையா? அப்போ பிரம்ம சாயுஜ்யம்னாக்க எல்லாத்துலயும் இருக்கணும், வெறும் இது ஒன்றி சொல்லக்கூடாது. பிரம்மத்துக்கு எல்லாம் உண்டு, ஆனா ஜீவனுக்கு வெறும் போகம் ஒண்டிதான் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி சொன்னாக்க அந்த சாமிய சப்தத்துக்கு சங்கோஜம் பண்ணிடுறதா ஆயிடுறது. சங்கோஜம் பண்ணிடுறதா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வேதத்துல சொல்ல வார்த்தைக்கு நீ சங்கோஜம் பண்ற அப்படின்னு கேக்குறாப்ப. ஆக இப்ப என்ன ஆகுது, பிரம்மம் ஜெகத்காரணமா இருக்கு. அந்த ஜெகத்காரணமா இருக்கிறதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னா சர்வாந்தர்யாமிக்கும், அனைத்துக்கும் அந்தர்யாமியாக எம்பெருமான் எழுந்துள்ளிருக்கான் அப்படின்னுட்டு ஒரு ஒரு யுக்தி அவ கேட்கிறா. அந்தர்யாமியா இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? சர்வ தேகித்துவம் பகவானுக்கு உண்டு அப்படின்னு அர்த்தம். ஆக பெருமாள் தர்மபூத ஞானம் எப்பொழுதும் விகசிதமா இருக்கு. அந்த பெருமாள் சர்வலோகத்துக்கும் அந்தர்யாமியாக இருக்கான். அந்த பகவான் சர்வலோக ஷரீரியா இருக்கான். அனைத்து லோகங்களும் ஜீவன்களும் அவனுக்கு ஷரீரமா இருக்கு. அதனால சர்வ காரணத்துவம் சித்திக்கிறது. சர்வ ஜெகத்காரணம் பரமாத்மா அப்படின்னு சித்திக்கிறது. இப்ப சர்வ காரணம் பகவான் அப்படின்னு சொன்னாக்க அந்த இது பரமம் சாமியம் தான் சொல்றீங்க. ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் பரமம் சாமியம் அப்படின்னு சொல்றீங்களா இல்லையா? அந்த பரமசாமியம்ன்றது இதுவரையும் தான் வரணும், எல்லாம் வரணும். இந்த பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி லயம் அந்தர்யாமியா இருக்கிறது, அந்த சிருஷ்டி காரணம் ஸ்திதி காரணம் லய காரணம் அந்தர்யாமியா இருக்கிறது. அதே மாதிரியாக சர்வ ஷரீரத்துவம், இது அத்தனையும் உண்டு அப்படின்னு ஒத்துக்கணும். இல்லாத போனாக்க அந்த ஸ்ருதிக்கு விரோதம் வந்துடுறது. இன்னொரு விஷயம் இருக்கு. இவனை சொல்லச்ச இந்த முக்தாத்மாவை பத்தி சொல்லச்ச சஸ்வராட் பவதி அப்படின்னு சொல்றது. இவன் சுதந்திரமா இருக்கான். ஸ்வராட்னாக்க சுதந்திரமா இருக்கான்னு அர்த்தம். சுதந்திரமா இருக்கான் அப்படின்னுட்டு பரமாத்மா முக்தனை பத்தி சொல்றா இல்லையா? அப்போ சுவாதந்திரம்ன்றது எப்படின்னாக்கா அனைத்து விதத்திலையும் அவனுக்கும் சுவாதந்திரம் இருக்குன்னு ஆயிடும்.
எல்லாம் அவனுக்கு இருக்குன்னு சொன்னாக்க அப்போ ஜெகத்காரணத்துவமும் உண்டு அப்படின்னு சொல்லிடணும். அப்படி உண்டா எடுத்துனாக்கா அப்போ பிரம்மந்தான் ஜெகத்காரணம் அப்படின்னு நீ லட்சணம் சொல்லிருக்க. ஜன்மாத்தியசேதா அப்படின்னு சொல்லிருக்க. அதுல ஜன்மாத்தியசேதான்னு பிரம்மசூத்திரக்காரன் சொல்லிருக்க. ஏதோவா அதுக்காக காரணம் என்ன சொன்ன? ஏதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத்ரயந்த்யபி சம்விஷந்தி தத் விஜிக்ஞாசஸ்வ தத் பிரம்மேதி அப்படின்னு இருக்கு. அதாவது அனைத்து லோகத்துக்கும் இந்த பகவான் சிருஷ்டி காரணம், ஸ்திதி காரணம், லய காரணமாக இருக்கான். அந்த மாதிரி சர்வ காரணமா யார் இருக்கானோ அவன்தான் பிரம்மம் பரமாத்மா அப்படின்னு லட்சணம் சொல்லிட்டு போயிடுச்சு. அந்த லட்சணம் ஜீவனுக்கும் உண்டுன்னு ஆயிடும். ஜீவனுக்கும் உண்டுன்னு சொல்லிட்டோம்னாக்கா அப்போ பரமாத்மாவும் காரணம் ஜீவனும் காரணம் அப்படின்னு ஒத்துண்டுதான் ஆயிடும். அத ஒத்துண்டுட்டாக்கா அப்ப பிரம்மத்துக்கு நீ லட்சணம் ஒண்ணு சொல்றியே அது சொல்லவே முடியாதே. அதனால பிரம்ம வேற ஜீவன் வேறன்னு சொல்ல முடியாது, எல்லாம் ஒண்ணும் அப்படின்னு ஆயிடும். அதற்குலாம் என்ன சமாதானம்? இத சுவாமி தேசிகன் நீங்க சாதிக்கிற இது உண்மையிலேயே பிரம்மசூத்திரத்துல கடைசி அதிகரணம் ஜெகத் வியாபார வர்ஜாதிகரணம் அப்படின்னு 6 சூத்திரங்களால ஆனது. அதுக்கு ஜெகத் வியாபார வர்ஜன்னாக்கா ஜெகத் வியாபாரங்கள்லாம் ஜீவனுக்கும் உண்டா இல்லையா? ஏன்னா அவன் சுதந்திரம் இருந்தே அவனுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அங்க சமாதானம் சாதிக்கும் பொழுது ஜெகத் வியாபாரம் கிடையாது. ஜெகத் வியாபார வர்ஜம் முக்த ஐஸ்வர்யம் இருக்கே, முக்தனுக்கு கிடைக்கக்கூடிய ஐஸ்வர்யம் அது ஜெகத் வியாபார வர்ஜம். ஜெகத் வியாபாரம் தவிர்த்து மீது எல்லாம் இருக்கும். எல்லாம்னா என்னது? பெருமாளை அனுபவிக்கிறது, பெருமாளுடைய திவ்யாத்ம சுரூபத்தையும் திருக்கல்யாண குணங்களையும் அந்த மாதிரி திவ்ய சேஷ்டிதங்களையும் அந்த நித்திய விபூதியில் இருக்கக்கூடியவைகளையும் அனுபவிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. அது மாத்திரம் இந்த முக்தாத்மாவுக்கு உண்டு. ஏன் அந்த மாதிரி சொல்றேன் அப்படின்னு கேட்டாக்கா அந்த பிரகரணம் இருக்கு பாருங்க. அந்த பிரகரணமானது சிருஷ்டி பிரகரணத்துல பரமாத்மாவை தான் காரணமா சொல்லிட்டு போயிடுச்சு. தஸ்மாத் ஆத்மன ஆகாச சம்பூதः ஆகாஷாத் வாயுः வாயோரக்னி அக்னேராபः அத்ய பிருதிவி பிருதிவ்யா ஓஷதயः ஓஷதிभ्यो அன்னம் அப்படின்லாம் இங்க சொல்றதுக்கு. இப்ப இங்க என்ன சொல்லிச்சு? தஸ்மாத் ஆத்மனஹா அங்க சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு பிரம்ம லட்சணத்தை சொல்லி அந்த பிரம்மத்தினுடைய சுரூபம் தடஸ்த லட்சணம் அதெல்லாம் சொல்லி அந்த ஆத்மாவினிடமிருந்து இந்த ஆகாசம் உற்பத்தி ஆச்சு, ஆகாசம் இருந்து வாயு எப்படி வரிசையா சொல்லிட்டு கிரமத்தை சொல்லிட்டு போயிடுச்சு. அதே மாதிரி சுபாலோபனிடத்துல எல்லாமே நம்ம திருவாராதனம் பண்ற சமயத்துல போத சுத்தி பண்றோம். போத சுத்தி பண்ணி திருப்பி சிருஷ்டி பண்ணணும், அப்ராகிருதமா சிருஷ்டிக்கிறதா பணத்துல பாவிக்கணும். அது பண்ணும் பொழுது கடைசியில பரமாத்மாவில போய் முடிக்கணும். பரமாத்மாவிலிருந்து உற்பத்தியாகி பரமாத்மாவில போய் லயத்தை அடையிறதுன்னு சொல்லணும். அது ஏன் அப்படி சொல்லணும்னாக்கா சுபால உபனிஷத்து அது மாதிரி சொல்றது. இந்த மாதிரி எத்தனையோ உபனிஷத் வாக்கியங்கள்ல எல்லாமே பரமாத்ம சம்பந்தமாத்தான் இருக்கு, ஜீவனுக்கு கிடையாது. இன்னொரு விஷயம் தோயேன ஜீவான் வியசசர்ஜ பூமியாம் அப்படின்னுட்டு இந்த பரமாத்மா பூத சூக்ஷ்மங்களை கொண்டு இந்த ஜீவனை சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு வாக்கியம் இருக்கு அங்க தைத்திரிய சொல்றது. அதனால ஜெகத் வியாபாரம் பிரகரணம் சிருஷ்டி பிரகரணத்துல பரமாத்மா கொண்டுதான் காரணத்துவம் சொல்றதுக்கு. ஜீவன் பக்கத்திலேயே இல்லை, அசன்னிக தத்துவாச்சு, பக்கத்திலேயே அவன் இல்லை, அதனால அவனுக்கு வரவே வராது. இத மாதிரி அங்க எல்லாம் சொல்லிருக்காரு. அது மாத்திரம் இல்லாம 6 சூத்திரங்களாக கடைசி சூத்திரம் அனாவர்த்தி சப்தாத் அனாவர்த்தி சப்தாத் அப்படின்லாம் சொல்லி அந்த போகத்தை அனுபவிக்கிறது தான். அங்க போகத்தை அனுபவிக்கிறதுன்றது
பரமாத்மாவுக்கும் இந்த பக்தனை விட பிடிக்கல, பக்தனுக்கோ பெருமாளை விட பிடிக்கவே இல்லை. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்திருக்கணும்னே ஆசைப்படுறான். இவனும் திரும்ப மாட்டான், அவனும் அனுப்ப மாட்டான். அந்த மாதிரி இருந்து ஆனந்தத்தை அனுபவிப்பா அப்படின்னுட்டு அனாவர்த்தி சப்தா அனாவர்த்தி சப்தா பிரியோ ஜானினோ அத்தியத்தம் அகம் சஜம பிரியா உதாரா சர்வே வேதே ஞானி துவாத்மேவ மாமுபேத்திய புனர்ஜன்ம துக்காலயம சாஸ்வதம் ஆத்மவந்தி மகாத்மான சம்சித்திம் பரமாங்கதா அப்படின்னுட்டு பெருமாள் உபதேசிக்கிறார். என்ன அடைஞ்சவா திரும்பி இந்த சம்சார சக்கரத்தை விட மாட்டா, நான் அனுப்ப மாட்டேன், அவளும் திரும்பி போக மாட்டா. அப்படிப்பட்ட ஆச்சரியமான இது. அது ஏற்கனவே கதியை பத்தி பார்த்தோம், அர்ச்சிராதி கதியை. அங்க இந்த மானவம் ஆவர்த்தம் நாவர்த்தந்தே அப்படின்னு வாக்கியமே பார்த்தோம். அர்ச்சிராதி கதியினால பிரம்மத்தை அடைந்தவர்கள் இந்த சாம்சாரிக மார்க்கத்தை அடைய மாட்டாள் அப்படின்னு சொல்லிருக்கு. இப்படி இது மாதிரி உபனிஷத்தானது நமக்கு சொல்றதுனால இவ திரும்பி வரமாட்டா. ஏன் அப்படின்னா அந்த போகத்தை அனுபவிக்கிறது அவளுக்கு போறல. எவ்வளவு அனுபவிச்சாலும் ஆனந்தம் திகட்டல, அவ்வளவு அற்புதமா இருக்கு அவளுக்கு பிரம்மானுபவம். அதனால அதை விட்டுட்டு அவ வரமாட்டா, இவனை விட மாட்டான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சூத்திரக்காரர் 6 சூத்திரங்கள்னால இதை சொல்லிருக்க. அதுல ஒரு சூத்திரம் போகமாத்திர சாமிய லிங்காச்ச, போகமாத்திரம் போகத்துல வேண்டிதான் 2 பேருக்கும் சாமியம், வேற எதுலுமே இல்ல. ஏன் அப்படின்னா அங்க வாக்கியம் சோஸ்மதே சர்வான் காமான் சஹ பிரம்மணா விபஸ்சிதேதி அப்படின்னு அங்க இருக்கு. சஹ அஸ்னுதே, அவன் இந்த முக்தனானவன் அனுபவிக்கிறான். என்னத்த? சர்வான் காமான் சஹ பிரம்மணா விபஸ்சிதேதி, அனைத்து காமங்களையும் அனுபவிக்கிறான். காமம்னாக்க காமியம் தைதி காமாக கல்யாண குணாக அப்படின்னுட்டு எம்பெருமானார் சாதிக்கிறார். அதனால ஆசைப்படுவதால் இவையெல்லாம் கல்யாண குணங்கள் தான் காமியம், காமம் சொல்றது. அத ஆனந்தமா அனுபவிக்கிறான் இந்த முக்தன். அங்கேயும் பாருங்க சக பிரம்மனா அப்படின்னு அங்க என்ன பண்ற, பிரம்மத்தோட சேர்ந்து அனுபவிக்கிறான். அப்படின்னாக்கா பிரம்மமும் அனுபவிக்கிறது, இவனும் அனுபவிக்கிறான் கல்யாண குணங்களை அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு போக்திரு சாகச்சரியம்னு பேர். எப்படின்னாக்கா சாட்டியா சாட்டேன், யாரோட சாட்டேன்? அப்பாவோட சாட்டேன். அப்பாவோட சாப்பிட்டேன்னா அப்பாவும் சாப்பிட்டேன், இவனும் சாப்பிட்டான். அப்போ தோப்பனாரோடையும் சேர்ந்து சாப்பிட்டான்றதுனால போக்திரு சாகச்சரியம் இவ 2 பேருக்கும். அதே சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டேன் அப்படின்னாக்கா க்ஷீராண்ணத்தோட அற்புதமான மதுர பட்சங்கள்லாம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னோம். க்ஷீராண்ணத்தையும் சாப்பிட்டான், மதுர பட்சத்தையும் சாப்பிட்டான், எல்லாமே போக்கியங்கள், போக்கியங்கள். அங்க சகன்னு சொல்றது பாருங்க, அந்த சக சப்தத்துக்கு போக்கிய சாகச்சரியம். அதுலதான் எம்பெருமானாருக்கு திருவுள்ளம். என்ன அப்படின்னா பெருமாளையும் அனுபவிக்கிறான், பெருமாளுடைய திருக்கல்யாணங்களும் விசேஷமா அனுபவிக்கிறான். திருக்கல்யாணங்களோட சேர்ந்த இது திருக்கல்யாணம் தான் பிரதானம், பிரம்ம அப்பிரதானமா போயிடுறது. பிரம்மத்தோட சேர்ந்து கல்யாண குணங்களை அனுபவிக்கிறான். இது பிரம்மத்துக்கு அப்பிராதானியம் இங்க. ஏன் அப்படின்னா குணங்கள் தானே விசேஷம். அது குணையில் தாஸ்யம் அபாகதா, குணையி தாஸ்யம் அபாகதான் தான் ஸ்ரீமத் ராமாயணம் சொல்றது. அதனால உன்னுடைய திருக்கல்யாண குணங்களை பார்த்துட்டுதான் நான் தாஸ்யவர்த்தியில இறங்கிட்டேன் அப்படின்னுட்டுதான் இளையாழ்வார் சொல்றது. அதனால இளைய பெருமாள் சொல்றதுனால குணையில் தாஸ்யம் அபாகதான்னு சொன்னா குணங்களுக்கு ஏற்றம். அப்போ சர்வான் காமான் பிரம்மநாசக அனுபவதி அப்படின்னு அர்த்தம். பிரம்மத்தோட சேர்ந்து அந்த கல்யாண குணங்களை அனுபவிக்கிறான், பிரம்மத்தையும் அனுபவிக்கிறான், கல்யாண குணங்களை தான் விசேஷமா அனுபவிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அதனால இங்க போக்கிய சாகச்சரியம் தான் சரி அப்படின்னு சித்தாந்தம் பண்றா. பாஷ்யகாரரும் சாய்க்கிறார், சுவாமி தேசிகன் அதிகரணசாராவளியில அதை சாதிச்சிருக்கார். அதனால இந்த கிரமம் போக்கிய சாகச்சரியத்தை ஆனந்தமா அனுபவிக்கிறான்ட்டு. அதனால போகமாத்திர சாமிய லிங்காச்சேன் தான் சூத்திரக்காரர் அனுகிரகிச்சிருக்கார். போக மாத்திரத்தில் அனுபவிக்கிறதுனால
இவனுக்கு வராதுன்னு அந்த அதிகரணத்துல ஜெகத் வியாபார வர்ஜ அதிகரணத்துல ஸ்பஷ்டமா அனுகிரகிட்டார். இப்ப இவன் என்ன கேட்கிறான் பூர்வபக்ஷி, ஸ்வராட் பவதின்னு இருக்கு. ஸ்வராட் பவதின்னு சுதந்திரன் அர்த்தம். சுதந்திரன் சொன்னதுனால அப்போ இவனுக்கும் சர்வ சரீரத்துவம் உண்டு, இவனுக்கும் சர்வாந்தர்யாமித்துவம் உண்டு. இந்த அந்தர்யாமித்துவம் தான் சர்வசரீரத்துவம் அந்தர்யாமி பிரயுக்தம். அந்தர்யாமித்துவ பிரயுக்தமான சர்வசரீரத்துவத்தை கொண்டுதான் சர்வ காரணமாக எம்பெருமான் இருக்கான்னு சித்தாந்தம். பின்னாடி அடுத்த சரம் நாயக சரம், அந்த நாயக சரத்துல வரப்போறது இன்னொரு 12-13 ஸ்லோகம் தான். இதை முடிஞ்சு கொடுத்தோம்னாக்கா நாயக சரம் வந்துருவோம். அதுல இன்னும் அழகழகான விசாரங்கள்லாம் வரும். அது அற்புதமா சாதிக்க போற. அதனால அந்த அந்தர்யாமித்துவத்தை கொண்டுதான் நாராயணன் சர்வகாரணம் அப்படின்னு சித்தாந்தம் பண்ண போறார். அந்தர்யந்தாது நாராயண இது கஜிதா அப்படின்னு ஸ்லோகமே வரப்போறது. ஆகையினால அந்தர்யாமியா இருக்கிறதுனாலதான் பகவான் அப்படின்னு இருக்கு. இப்ப இவனுக்கும் அந்தர்யாமித்துவம் வந்துருச்சோம்னாக்கா இவனும் சர்வகாரணமா இருக்கட்டுமே, இல்லாத போனா அந்த சுவாதந்திரம் போயிட்டுமே, அது சுவாதந்திரம் இருக்குது. அதனால இவனுக்கு இந்த சுவாதந்திரியமானது நீ பகவான் கொடுத்ததுன்னு வச்சுக்கிறியா வச்சுக்கோ, அல்லது கர்மாக்கள்லாம் போனதுனால சுவாதந்திரம் வந்ததுன்னு சொல்றியா வச்சுக்கோ. எப்படி வேணாலும் சரி, இவன் சுவாதந்திரம் இருக்கு. அத மாதிரி கர்மா எல்லாம் போயிடுத்து, கர்மா எல்லாம் போயிடவே இவனுக்கு நிம்மதியா இருக்கான். அதனால இவனுக்கு எல்லாமே கிடைச்சிடுத்து. எல்லாமே கிடைச்சிட்டதுனால இவன் என்ன பண்றான்னாக்கா ஆனந்தமா அனுபவிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஆனந்தமா அனுபவிக்கிறான்னு அர்த்தம். அந்த ஆனந்தமா அனுபவிக்கிறது சர்வசக்தித்துவம் வந்துடுறது எனக்கு. ஏன்னா பிரம்ம துல்லியமா ஆயிட்டானே. நீ போன ஸ்லோகம் தஸ்ய தேவோபமஸ்ய அப்படின்னு சொல்லிட்டார். பெருமாள் மாதிரி இவனை இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோ. பெருமாள் மாதிரி இருக்கான்னு சொன்னாக்கா பெருமாளுக்கு என்னென்னலாம் இருக்குதோ அதெல்லாம் இவனுக்கு இருக்குன்னு அர்த்தம் வந்தது. அப்ப சர்வசக்தி, அனைத்து சக்திகளும் இருக்கு. பராஸ்ய சக்தி விவிதைவ ஸ்ரூயதே ஸ்வாபாவிகி ஞான பலக்கிரியாச்ச அப்படின்னு வாக்கியம் இருக்கு. ஸ்வேதாசுதர உபநிடத்து அது சொல்றது. அவனுக்கு வசந்த சக்தி இருக்கு, ஞானம் இருக்கு, பலம் இருக்கு, இதெல்லாம் சுவாபாவிகமா இருக்குது அப்படின்னு அங்க சொல்லிட்டு போயிடுது. சுவாபாவிகமா எல்லாம் இருக்கும் இல்லையா எம்பெருமானுக்கு, அத மாதிரி இவனுக்கு இருக்கு. ஏன்னா பரமன் சாமியன். அதனால இவன் தன்னுடைய சக்தியை கொண்டு இவன் சிருஷ்டிக்கிறான்னு சொன்னா என்ன தப்பு? அதனால இதுவும் இருக்கட்டுமே. இல்ல இல்ல, இவனுக்கு சக்தி விஷயத்துல முழுக்க பரமாத்மா மாதிரி கிடையாது. சக்தி அதாவது அவ விசித்திரமா ஒரு கேள்வி கேட்கிறான். நாம அவளை கேட்கிற மாதிரி வாக்ஷயம் பண்ணிட்டு பதில் சொல்றான். அதாவது சக்தி இருக்கு, சர்வசக்தி அவனுக்கு உண்டு. ஆனால் அவன் எந்த காரியமும் பண்ண மாட்டான். இவனுக்கு சக்தி இருக்கு, பரமாத்மா மாதிரி இவனுக்கு எல்லாம் இருக்கு, ஆனா சிருஷ்டிக்கெல்லாம் மாட்டான். அப்படின்னு அவன் பூர்வபக்ஷம் என்ன கேட்கிறான், இவனுக்கு சக்தி இருக்கு ஆனா பண்ண மாட்டான் அப்படின்னு சொன்னாக்கா அப்ப அவனுக்கு சக்தி இருக்குன்றது என்ன பிரமாணம்? நீ சொல்லு. பரமம் சாமியம் உபயத்தின் தான் இருக்கு. சக்தி இருக்கு ஆனா நான் இவன் எதுவும் பண்ண மாட்டான், எந்த காரியமும் பண்ண மாட்டான்னு நீ சொன்னீங்கன்னாக்கா அப்படின்னா அவனுக்கு சக்தி இருக்கிறது என்ன பிரமாணம் இருக்குது? சரி, இந்த மாதிரி விஷயத்துல சக்தி இல்லை, சக்தி அவனுக்கு சர்வசக்தி தான், ஆனால் சிருஷ்டியில உண்டி கிடையாது அப்படின்னு சொன்னாக்கா அப்ப தஸ்வராட் பவதின்றது நீ என்ன அர்த்தம் சொல்லுவ? தஸ்வராட் பவ சுதந்திரமா இருக்கான். சுதந்திரமான எல்லாம் தான் இருக்கும் அவனுக்கு. நாமளே சொல்றோம் அங்கேயே சங்கல்பாதேவ தச்சுதே அப்படின்னு இருக்கு. எதி பித்ருலோக காமோ பவதி தச்சு சங்கல்பாதேவ சர்வே பிதரஹ உத்திஷ்டந்தி அப்படின்னா வாக்கியம் இருக்கு. இவன் பித்ருக்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறான். உடனே அவன் சங்கல்பம் பண்றான். சங்கல்பிச்ச உடனே எல்லாம் வந்துடுறான் வரிசையா. அதாவது எத்தனையோ ஜென்மாக்கள் நமக்கு, அதுல எந்தெந்த ஜென்மாக்கள்ல எந்தெந்த அப்பா இருந்தா நமக்கு தெரியாது இல்லையா? நமக்கு எத்தனையோ ஜென்மங்கள். இப்போ மனுஷ ஜென்மா, பிராமண ஜென்மா, ஸ்ரீவைஷ்ணவ ஜென்மா, சம்பிரதாயத்தால நாம் இருக்கோம், அதெல்லாம் உண்டு.
ஆனால் அந்தந்த ஜென்ம இந்த ஜென்மாவில் நமக்கு தோப்பனார் யாருன்னு தெரியும், போன ஜென்மாவில் நம்ம எப்படி பிறந்தோம் அது தெரியாது. அதனால அந்த மாதிரி பித்ருக்கள்லாம் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கேத்த மாதிரி எல்லா பித்ருக்களும் வரிசையா வர ஆரம்பிச்சுடுவா அப்படின்றது. அதனால சங்கல்பத்தினாலேயே உண்டு நீ சொல்லிருக்கியே, அந்த சங்கல்பன்றது அப்பிரதிகத சங்கல்பம். ஏன்னா சம்சார திசையில நம்ம ஆயாசம் பண்ணிதான் எல்லாத்தையும் பண்ணணும், சக்தியை செலவழிக்கணும், உடம்பு சக்தி எல்லாம் செலவழிக்கணும், பிரயாசப்பட்டுதான் எல்லாத்தையும் பண்ணணும். அது கூட பூர்ணமா வருமானு தெரியாது. 100% எல்லாத்திலையும் பூர்ணத்துவன்றது நமக்கு வரவே வராது இந்த சம்சார திசையில. ஆனால் முக்தி திசையில எல்லாம் சங்கல்பத்தினால வரும் நீ சொல்லிருக்க. அதனால சஸ்வராட் பவதின்னு அங்க இருக்கு. அதனால சுவாதந்திரியம்னு அர்த்தம். அந்த சுவாதந்திரம் உண்டு உபநிஷத்தை சுருடுத்தே, அது சுருடுச்சுன்னாக்கா அது இல்லைன்னு நீ சொல்ல முடியாது இல்லையோ. அதனால சுவாதந்திரம் இருக்கு, அது இருக்கு அப்படின்னாக்கா அப்போ சிருஷ்டியில உண்டு அந்த சக்தி சர்வசக்தித்துவம் உபயோகப்படல, மீதி எல்லாத்துலயும் உபயோகப்படுறது அப்படின்னு நீ சொன்னையானாக்கா அது சரியாது. அதனால அந்த ஸ்ருதிக்கு விரோதம் வந்துருமே. அது வேதமே சொன்ன அந்த சஸ்வராட் பவதின்றதுக்கு வையத்தியம் வந்துடும். வையத்தியம் வந்துருச்சோன்னாக்கா அப்போ அது என்ன பிரயோஜனம்? அதனால அது தியாகம் பண்ணக்கூடாது. அதனால விரோதம் இருக்கிறதுனால இது விடவே முடியாது, விடவே முடியாது இத. அதனால இது இந்த நீ நீ தர்க்கத்தை ஒத்துட்டு இருக்க. எப்படிப்பட்ட தர்க்கம்? வேதத்துக்கு விரோதம் இல்லாத தர்க்கம் நீ சொல்லிருக்க. ஆர்ஷம் தர்மோபதேசம் வேதசாஸ்திர அவிரோதினா யஹ தர்க்கேன அனுசந்தத்தை சதர்மம் வேத நேதரான்னு மனு சொல்றாரு. அதை எம்பெருமானாரே உதாரிச்சிருக்க 2வது அத்தியாயத்துல. அதனால இந்த தர்க்கமானது வேத அவிருத்தமா இருக்கு. நாங்க சொல்ற தர்க்கம் ஒரு பேச்சு கேட்கிறான், சஸ்வராட் பவதின்னு இருக்கு, பரமம் சாமி உபயத்தின்னு இருக்குது. அது சொல்றதுனால நீ இதை ஒத்துண்டுதான் ஆகணும். அதனால இது என்ன ஆயிடுச்சுன்னு தெரியுமில்லையோ, உனக்கு 2 பக்கமும் விரோதம். உனக்கு நம்மளை பார்த்து அவா சொல்றா அது, அதாவது கழுத்தை 2 பக்கமும் இருக்கிறது பிடிச்சி. ஏன் அப்படின்னாக்கா உன்னால விடவும் முடியாது. ஸ்ருதியும் சரி தர்க்கமும் சரி ரெண்டுமே விட முடியாது. ரெண்டுமே விட முடியாம உன்னை பிடிச்சி இழுக்கிறது. இந்த ஸ்ருதியை நீ ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாக்க அப்ப இவன் சம்சாரின்னு அர்த்தம் ஆயிடும். இவனுக்கு சர்வசக்தித்துவம் கிடையாது, ஜெகத்ரட்சத்துவம் கிடையாது, சர்வாந்தரியாமித்துவம் கிடையாது. அதெல்லாம் நீ ஒத்துண்டியானாக்கா அப்படின்னு நீ சொல்லிட்டியானாக்கா அப்ப பெருமாள் மாதிரி இவன் பரமம் சாமி உபைதி அப்படின்னு இருக்கு பாருங்க. அந்த பரம சாமி சப்தத்துக்கு விரோதம் வந்துடும், விரோதம் வந்துடும். சஸ்வராட் பவதி அப்படின்றது இருக்கு பாருங்க, அதுக்கும் விரோதம் வந்துடும், ஸ்ருதி விரோதம் வந்துடும். சரி நாங்க ஒத்துண்டுறோம், நீ ஒத்துண்டுறோம், இதை எல்லாத்தையுமே அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுவும் விரோதம் வரும். என்ன விரோதம்? அப்போ ஈஸ்வரனும் சர்வசிரஷ்டா, எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறவன், முக்தனும் சிருஷ்டிக்கிறவன். அப்ப நித்யா என்ன பண்ணா? அவனும் சிருஷ்டிக்கிட்டோம். தலைக்கு தலை சிருஷ்டிச்சா என்ன ஆகும்? சதுர்முக பிரம்மா அவர் என்ன பண்ண, மானசபுத்திரா எல்லாம் சனத்குமாரால் சனசுஜாதா அப்படின்னு சனகணகுமார் எல்லாரும் சிருஷ்டிச்சுட்டு அவ என்ன பண்ணா, நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா உடனே பிரம்மா சொன்னார், சதுர்முக பிரம்மா பிரஜைகளை சிருஷ்டிங்கோ அப்படின்னு. உடனே அவா சொன்னா, நாங்கெல்லாம் யோகிகள், யோகிகளா போயிடுவே, இந்த மாதிரி நீச்சமான காரியத்தை நாங்க பண்ண மாட்டோம், அதெல்லாம் நான் வேற யாரையா பார்த்துக்கோ, எங்களால முடியாது அப்படின்னு சொல்லிட்டா. உடனே அவருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. கோபம் வந்த உடனே 2 புருவங்களும் ஒன்னா அப்படி இணைஞ்சிடுத்து. கோபத்துல மூஞ்சி சுருக்கிண்டு 2 புருவமும் ஒன்னா சேர்ந்துருத்து. அங்கேருந்து எகிரி ருத்ரன் குதிச்சேரும். சிவன் குதிச்ச உடனே நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அவர் அழுதுட்டே கேட்டாராம். என்ன பண்ணணும் அப்படின்னு, சிருஷ்டி பண்ணு அப்படின்னு. ருத்ரனாச்சே
ருத்ரன்றது எங்க இருக்கும்? சுடுகாட்டுல இருக்கும். அதனால என்ன பண்ணிட்டு பூதகணங்களை சிருஷ்டிச்சு எடுத்து, எங்க பார்த்தாலும் பூதங்கள். உடனே அவர் பயந்து போட்டார் பெருமாளை, பிரம்மாவே, ஐயோ பூதங்களை போய் சிருஷ்டிச்சு விடுத்தே அப்படின்னு. அதுக்கப்புறம்தான் பிரஜாபதிகள், அது நிறைய பிரஜாபதிகளை சிருஷ்டிச்சு நீங்க தான் சிருஷ்டி பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் காஷ்யப பிரஜாபதி, தக்ஷ பிரஜாபதி, இவா எல்லாரும் வந்து பிரபஞ்சத்துல சிருஷ்டிக்க ஆரம்பிச்சா பிரஜைகளை. இப்ப தலைக்கு தர சிருஷ்டிச்சானா என்ன ஆகும்? எப்படி விபரீதமானலாம் வரும்? அது நல்லது வரும், கெட்டது வரும், எல்லாம் வரும். அத மாதிரி பெருமானும் சிருஷ்டிக்கிற, முக்தாலும் சிருஷ்டிக்கிறா, நித்திய சூரியனும் சிருஷ்டிக்கிறா. அப்படின்னாக்க ஜெகத்காரணத்தோன்ற லட்சணம் யாருக்கு வருது? நீ பிரதானமா பிரம்மத்துக்கு தான் வரும்னு சொன்னது இப்ப விரோதமா போயிடுறதோ. அதனால அது எப்படி வரும்? அது வராதே. ஆகையினால முன்னாடியே அப்ப சொன்னோம். அதனால ஜெகத்காரணத்துவன்றதுதான் பிரம்ம லட்சணம். அந்த லட்சணமும் அடிபட்டு போயிடுறது இப்போ. ஆகையினால உனக்கு ரெண்டு பக்கமும் விரோதம். பிரம்ம லட்சணம் சொன்னேன், அதுவும் விரோதிச்சிடும். முக்தனுக்கு ஜெகத்காரணத்துவத்தை அங்கீகரித்தார். அதை ஒத்துக்கல அப்படின்னாக்க இந்த ஸ்ருதிகள், தர்க்கங்கள், அவைகள்லாம் விரோதத்தை கொண்டு வந்துடும். அதனால அதையும் சேர்த்துக்க முடியாது, இதையும் சேர்த்துக்க முடியாது. ரெண்டும் ஒன்னா சேர்த்து உன் கழுத்தை இருக்க பிடிச்சிடும். அதனால ரெண்டு பக்கமும் உனக்கு கயிறு இழுக்கிறது. ஆக நீ எப்படி இதுக்கு சமாதானம் சொல்லுவே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான் அவ. அதனால பிரம்மத்துக்கு சுவாதந்திரம் இருக்கு, அந்த மாதிரி ஜீவன் முக்தனுக்கும் சுவாதந்திரம் இருக்கு. இருக்கிறதுனால இந்த பிரபஞ்சத்துக்கு அவன் ஷரீரி, முக்தனும் ஷரீரி பரமாத்மா மாதிரி. அந்த மாதிரி பரமாத்மா மாதிரி ஜெகத் கர்த்தா அவன் எப்படிலாம் வந்துடும். அதுக்கு நீ அர்த்தம் சொல்லு அப்படின்னு கேள்வி கேட்கிற பூர்வபக்ஷிகள் கேட்கிறான். அதற்கு சமாதானம் அப்படிலாம் கிடையாது. பரமாத்மா சர்வ காரணமா இருக்கான், சர்வாந்தரியாமியா இருக்கான். ஆனால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு விஷயம் இருக்கு. பேரழந்தூர் ஆண்டவன் அவர்கிட்ட ஒருத்தன் வந்து சேவிச்சான். அவன் சேவிச்சு வந்து பேரழந்தூர் அந்த காலம் அவர் காலம். அப்பன்னா அவருக்கு இன்னைக்கு தெரியலையே, அந்த கேள்வி கேட்டவர் இருந்தாக்கான்னு ஒரு வீட்டு இருக்கும் அவருக்கு. அவர் வந்து கேள்வி கேட்டிருக்கார் பேரழந்தூர் ஆண்டவனை. என்ன கேட்டாருன்னா, பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணினாக்கா எல்லா பலனும் சித்திக்கும் அப்படின்னு சொல்றாளே, எல்லா பலனும் சித்திக்கும் அப்படின்னு சொல்றா. பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணாக்கா ராவணன் கணக்க, ராவணன் கிட்ட பெருமாள் சரணாகதி பண்ணி ராவணன் பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணி எனக்கு சீதைய கொடு அப்படின்னு கேட்டாக்கா கொடுத்தேரா அப்படின்னுட்டு ஒருத்தர் கேள்வி கேட்டாராம். ஏன்னா அவர் வந்து இறக்க உடக்கா கேட்கணும், சுவாமி என்ன பதில் சொல்றாரு ஆண்டவன் அப்படின்னு இது பண்ணணும். அதுக்கு தேவழந்தூர் ஆண்டவன் அற்புதமா சாதிச்சேரான். சரணாகினா என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு? ஆணுகூல்ய சங்கல்பம், பிராதிகூல்ய வர்ஜனம். ஆணுகூல்ய சங்கல்பம், உனக்கு நான் அனுகூலமாவே இருப்பேன், உனக்கு பிரதிகூலம் பண்ண மாட்டேன் அப்படின்றது தானே. அப்போ ஒருத்தன் வந்து சரணாகதியை பண்ணிட்டு உன் பொண்டாட்டிய கொடு அப்படின்னு கேட்டாக்கா இது அனுகூல சங்கல்பமா அல்லது பிராதிகூல்ய வர்ஜனமா? அது பிரதிகூலமா இருக்க மாட்டேன், அனுகூலமா இருப்பேன் தான் நீ சங்கல்பிச்சுட்டு இருக்க. இப்ப அது கொடுத்தே அந்த மாதிரி பண்ணாக்கா சரணாகதியே அடிபட்டு போயிடுச்சு. இது என்ன கேள்வி அப்படின்னு நேரம் கையை கூப்பிட்டு போயிட்டாரு. சரி, பதில் வரல. அத மாதிரி நான் உன்னையே அண்டி இருக்கேன், உன்னையே சரணாகதி அடைஞ்சிருக்கேன். அதாவது பக்தி யோகத்திலேயும் சரணாகதி உண்டு, அது அங்க பிரபத்தி. அதனால பக்தி யோகம் பண்றவங்களும் சரணாகதி பண்ணிருக்கான். பண்ணிட்டு பெருமாள் பண்ற காரியத்தை நானும் எடுத்துக்கிறேன்னு என்ன நியாயமாகுது? பெருமாள் என்ன பண்ற? அவன் சிருஷ்டிக்கிறார். பெருமாள் சர்வ சிரஷ்டா, சர்வஜனாந்து எல்லாம் பண்றார், சர்வாந்தரியாமியா இருக்கார்.
சர்வாந்தரியாமித்தம்னா என்ன அர்த்தம்? பெருமாள் விபுவா இருக்க, எல்லாரும் சர்வகதனாவும் இருக்க, விபுவாகவும் சர்வகதனாகவும் இருக்கிறதுனால எல்லாருக்கும் அந்தரியாமியா பெருமாள் உள்ள போந்துட்டு இருக்க. இவன் தான் அணுன்னு நம்ம சாதிச்சிருக்கோமே, இவனுக்கு சுரூபமே அணுவாச்சே, அணுத்தம் தான் இவனுக்கு சுரூபம். அணுவா இருக்கிறவன் போய் நம்ம உடம்புல நம்ம உள்ள போந்துட்டு இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. எல்லா விஷயத்தையும் உள்ள போறதுன்றது எப்படி முடியும்? அதனால இது வராது இல்லையோ அது. அதனால இங்க ரெண்டு விதமா எடுத்துக்கணும். பெருமாள் என்ன பண்றாருனாக்கா எல்லாத்தையும் அனுகிரகிக்கிறார், சுவாதந்திரத்தை கொடுக்கிறார், அவனுக்கு சத்திய சங்கல்பத்தை கொடுக்கிறார், எல்லாம் கொடுத்து நீ எனக்கு அதீனமாக எல்லாத்தையும் பண்ணிக்கோ அப்படின்னு. ஆனால் சங்கோஜம் எப்படி பண்ணிக்கணும் அப்படின்னா, இவனுடைய இச்சை போகாது, இவனுடைய இச்சை ஆசை, இவன் ஆசைப்படுறது நடக்கும் உண்மை. ஆனால் இவன் இருக்கான் பாருங்க, பகவானை தவிர்த்து வேற யாரையும் நினைக்காதவன் இந்த முக்தன். இவன் என்ன பண்றான்னாக்கா, எந்த ஒரு இச்சையும் இல்லாமல் பகவானுடைய பிரீத்தி தான் தனக்கு முக்கியம்னு இருக்க போறான். இவன் இதான் இவன் ஸ்வரூபம். ஒரு எஜமானனுடைய திருப்தி பிரீத்தி அதுதான் சேவகனுக்கு சுரூபமே. அதுதான் வாஞ்சிக்கணும், ஆசைப்படணும். இது லோகத்திலேயே அப்படி. இங்கேயோ எப்படின்னாக்கா, பரமாத்மாவுக்கு சர்வவித சேஷமா இருக்கக்கூடியவன் இவன், சர்வவிதத்திலையும் சேஷத்துவத்தையே நிரூபிக்கக்கூடியவன் இவன். அப்படிப்பட்டவன் பெருமாள் சுவாதந்திரத்தை கொடுத்தா கூட, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன் சம்சாரத்துல, இப்ப எனக்கு வேண்டியது என்ன தெரியுமா? அந்த கஷ்டம் போய் உன்னுடைய திருவடி வாரத்துல நான் இணைப்பாகணும், உன்னுடைய திவ்யாத்ம சுரூபத்தை அனுபவிக்கணும், உன்னுடைய திவ்ய கல்யாண குணங்களை அனுபவிக்கணும் அப்படின்னு தான் இவன் பிரவர்த்திக்கிறான். அதை தவிர்த்து வேற ஒன்னுத்தையும் இவன் எதிர்பார்க்க மாட்டான். பெருமாளும் அனைத்தையும் கொடுக்கறதுக்கு சித்தமா இருக்கான். அனைத்தையும் கொடுக்கறதுக்கு சித்தமா இருந்தா கூட இவன் அதை விரும்ப மாட்டான். அதனால இவன் விரும்ப மாட்டான், அவன் கொடுக்கறது ரெடியாது. சித்தமா இருந்தா கூட இவன் விரும்ப மாட்டான். அதனால இப்ப எப்படின்னாக்கா, பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் சக்திகளானது ஒரு நியமிதமா இருக்கு. இவனுடைய இது இவ்வளவுதான், இவனுடைய எல்லை இவ்வளவு, அவனுடைய எல்லையே இல்லாதது பரமாத்மாவுக்கு. இதுதான் சாஸ்திரத்தினுடைய பிரதிபாதன சக்தி. சாஸ்திரம் சொல்றது இதுதான். அவாவா தனக்கு என்னென்ன இருக்கோ, தன் எல்லையை மீறக்கூடாதோ இல்லையோ, தனக்கு என்ன லிமிட் இருக்கோ அதுதான் அவன் பிரவர்த்திக்கணும். அதனால முக்தாத்மாவானவன் சில விஷயங்களை அவன் ஆசைப்படுவான். அந்த ஆசைங்கிறது எப்படின்னாக்கா, ஸ்ரீமத் ரகசியத்திரேசாரத்துல சுவாமி ஒரு கேள்வி கேட்டு பதில் சாதிக்கிறார் தத்துவத்திரை சிந்தனாதிகாரத்துல. இப்ப நம்ம இந்த ஊர்ல தேவபெருமானை சேவிச்சோம். தேவபெருமானை சேவிக்கிச்சு எப்படி உற்சவம் சேவிச்சுட்டு இருக்கோம். பாராயணம் அற்புதமா ஆறுது. அந்த பாராயணத்தை பார்த்தாக்கா நாம அத்தியனம் பண்ணல, அத்தியனம் பண்ணாததுனால ஐயோ நமக்கு கிடைக்கல பத்தியா, பொறாமை இல்லை, மனசுல கஷ்டம் வருது, நமக்கு அந்த பாக்கியம் இல்லையே, நம்மளால பிற வேத கைங்கரியம் பண்ண முடியலையே. அதே மாதிரி இன்னொரு பேர் பிரச்சார கைங்கரியம் பண்றாரு, அது நமக்கு கிடைக்கலையே. ஒருத்தர் பட்டர் அர்ச்சகரா இருக்கார், பெருமாள் திருவேணியை சொல்றார், திருவேணியை அவர் பார்க்கிறார், வரதத்தவ விலோகையந்தி தன்யாக மரகத பூதர மாதிருகாயமானம் அப்படின்லாம் தேசிகன் அவர் காலத்திலேயே பற்றர்களுக்கு ஒண்டிதான் அந்த பாக்கியம். பெருமாளுடைய திருவேணியை சேவிக்கிறதுன்றது பற்றர்களுக்கு ஒண்டிதான், அர்ச்சகர்களுக்கு ஒண்டிதான். பரிசாரர்களுக்கோ எப்பேற்பட்ட அதிகாரம் இருந்தாலும் அவன் சேவிக்க முடியாது. அவளுக்கு மட்டும்தான் கவச்சத்தெல்லாம் களைஞ்சி பெருமாளுடைய அற்புதமான திருமேனியை சேவிக்க, நெஜ திருமேனிய சேவிக்க முடியும் உற்சவரை. அந்த மாதிரி அவளுக்கு மட்டும்தான் அது பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதை பார்க்கணும். நமக்கெல்லாம் ஏக்கம் வருது, சில பேருக்கு புறாமம் வருது, நமக்கு ஏக்கம் வருது, அதெல்லாம் இருக்கு. ஆனால் முக்தி திசையில அது மாதிரி வருமா? இப்ப ஏன்னா அனந்த கருட விஷக்சேனாதிகள்லாம் இருக்காளே, பின்னாடி வரப்போறது நித்திய சூரிகள் எண்ணற்றவன், சங்கே கிடையாது பாடுது, இவ்வளவுதான் அப்படின்னே கிடையாது, அவ்வளோ நித்திய சூரிகள் இருக்கா. அவளுக்கெல்லாம் கைங்கரியங்கள்லாம் நியதமா இருக்கு, நியதமான கைங்கரியம் இருக்கு. இந்த நியதமான கைங்கரியம் இருக்குது, நமக்கு ஆசை வருமா, போட்டி வருமா, பொறாம வருமானு ஒரு கேள்வி கேட்டு அது வராது.
வரவே வராது. ஏன் அப்படின்னா அவ பண்றா பாருங்கோ, அவ பண்றத பார்த்துட்டு நமக்கு ஆனந்தம் வந்துடும், அந்த பரிபூர்ண திருப்தி வந்துடும். அதனால இவன் ஆசைப்படவே மாட்டார். இது பாகவதாளுக்குள்ள ஸ்ரீ வைஷ்ணவாளுக்குள்ள பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுல போட்டின்றதே கிடையாது. அவ பண்றதே நமக்கு திருப்தி உண்டாயிடும். அப்படியே நாங்க ஸ்ரீமத் ரகசியத்துல சுவாமி சாதிச்சிருக்காரு. அதனால நித்திய சூரியனை பார்த்தே நம்ம பொறாமப்பட மாட்டோம். முக்தாள் பரஸ்பரமும் அவளுக்குள்ள போட்டி கிடையாது, பொறாம கிடையாது. ஏன் பொறாமைன்றது எங்க வரும்? இங்கதான். ஏன்னா ரஜோகுணம் தமோ குணம் இருக்கிறதுனால. அங்க அப்படி இல்லையே. ஏன்னா நமக்கு சுத்த சத்துவம் தானே, மிஸ்ர சத்துவம் கூட கிடையாது, எல்லாம் சுத்த சத்துவம். சுத்த சத்துவம் இருக்கிறதுனால நமக்கு அங்க அந்த போட்டியோ பொறாமையோ வர்றதுக்கு பிரமேயமே கிடையாது. இது பாகவதானுக்குள்ளேயே அப்படி இருக்குச்சு. பரமாத்மா கிட்ட நமக்கு போட்டி வருமா? அவன் ஜெகத் சிருஷ்டி பண்றான், நானும் பண்ணுவேன். அவன் அந்தரியாமி, நானும் அந்தரியாமி. அந்த மாதிரி வரவே வராது. அதனால சஸ்வராட் பவதி அப்படின்னு ஸ்ருதி இருக்கு, வாஸ்தவமான விஷயம். ஸ்ருதி இருந்தா கூட இவனுக்கு அந்த சிந்தனையே வராது. அதனால நிரங்குஷமான சுவாதந்திரம் இருக்கு, இருந்தா கூட இவனுக்கு இது கிடையாது, சர்வசக்தித்வம் இருக்கு. அதுபோல ஜெகத்காரணத்துவன்றது எவனும் ஆசைப்பட மாட்டான், அவனும் அதை கொடுக்க மாட்டான். அவனுடைய காரியம் தனி, இவனுடைய காரியம் தனி. அதனால இதுதான் நியதமானது. அப்படின்னா ஸ்வராட்டுன்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா ஸ்வராட்டுன்றது என்ன அர்த்தம்னாக்கா கர்ம சம்பந்த ராகித்யம் சொல்றது. கர்ம சம்பந்தம் இல்லை. இத சூத்திரக்காரரே சங்கல்பாதிகரணத்துல அதையே வச்ச அனன்யாதிபதி அப்படின்னு சூத்திரக்காரர் சாதிக்கிறார். அதையே வச்ச இவன் சத்திய சங்கல்பனா இருக்கான், அது கூட பரமாத்மாதீனமான சத்திய சங்கல்பத்தான் அது இருக்கிறதுனால அனன்யாதிபதின்னு சாதிக்கிறார். அங்க அனன்யாதிபதின்னு வேற யாருக்கும் இவன் அதீனம் இல்லை, பரமாத்மாவுக்கு மட்டும் அதீனம். சுகப்பிரகாசியில ரொம்ப அழகா சாதிக்கிறார். சூத்திரகாரர் எவ்வளவு ஜாக்கிரதையா பிரயோகம் பண்றாருன்னா அதையே வச்ச அனதிபதி அப்படின்னு சொல்லிருக்கலாமே. அனதிபதி, அதிபதி இல்லாதவன், இவனுக்கே சுவாமித்துவம் இருக்கு, வேற யாரும் இவனுக்கு சுவாமி கிடையாது அப்படின்னு சொல்லாம அனன்யாதிபதி அப்படின்னு சாதிக்கிறார் சூத்திரகாரர். அந்யாதிபதி இல்ல, அனன்யாதிபதி. பெருமாளை தவிர்த்து வேற யாருக்கும் இவன் தாசன் இல்லை, சேஷன் இல்லை. அதனால பெருமாள் மட்டும்தான் இவனுக்கு அதிபதி, சேஷி, சுவாமி. வேற யாரும் இவனுக்கு கிடையாதுன்னு அர்த்தம். அதை சுதப்பிரகாசியில சாதிச்சிருக்க. ஆகையினால சஸ்வராஜ் பவதினாக்க இதுதான் கர்ம சம்பந்த ரஹிதன். கர்ம சம்பந்தம் இவனுக்கு கிடையாது. கர்ம சம்பந்தம் இல்லாததுனால இப்ப இவன் சுதந்திரனா ஆயிட்டான். அந்த சுதந்திரம் தான் இவனுக்கு இருக்கு. அதனால சத்திய சங்கல்பத்தம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கோசரம் ஜெகத் சிருஷ்டியே நான் பண்ணுவேன் அப்படின்லாம் இருக்கான்னா அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் இல்லை. மொத்தத்துல இவனுக்கு சுவாதந்திரியம் உண்டு. அந்த சுவாதந்திரியம் கர்ம சம்பந்தம் இல்லாத இருக்கக்கூடிய சுவாதந்திரியம், அதுவும் பகவான் அனுகிரகித்தது. அதுல சர்வசக்தித்துவம் இருந்தா கூட அந்த சர்வசக்தித்துவம் ஜெகத் சிருஷ்டித்துவ வரையும் போகாது. ஜெகத்தை சிருஷ்டிக்கிறான் அப்படின்றதெல்லாம் போகவே போகாது. அதெல்லாம் போகாததுனால இந்த லெவல், இந்த லெவல்ல நடந்துரும். இதுவரையும் தான் இருக்கும், அதுதான் நம்ம பார்க்கணும். அது மட்டும்தான் இருக்கும். அதனால இவனுடைய ஐஸ்வர்யம் இருக்கு. அந்த ஐஸ்வர்யம் எது? முக்த ஐஸ்வர்யம் அப்படின்னா பகவான அனுபவிக்கிறது, பகவானுடைய திருக்கல்யாண குணங்களை அனுபவித்தல். இதுலயே நின்று போயிடுறது. இதை காட்டிலும் நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் ஜெகத் சிருஷ்டத்துவம் இருக்கட்டுமே, அப்படி ஒத்துண்டியானாக்கா பகவானுடைய ஜெகத்காரணத்து லட்சணம் அது போயிடும். அதே மாதிரி அதை ஒத்துக்கலைன்னா சஸ்வராட் பவதி பரமம் சாமியம் உபயதி அப்படின்றதுன்னா விரோதம் வந்துருமே. ரெண்டு பக்கமும் கழுத்த இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரிலாம் இவங்க கேட்டான் பூர்வபக்ஷி. அது எதுவுமே சரியில்லை. அதெல்லாம் நாங்க சொல்லவே இல்லையே. எல்லாமே அவளுக்கு நியமித்த சக்தி. இது அதிகரண சாராவளியில 9 ஸ்லோகங்கள்னால சாதிக்கிற இந்த விஷயத்தை
ஜெகத் வியாபார அதிகரணம் சூத்திரக்காரர் 6 சூத்திரம் தான் சாதிச்சார். ஆனால் சுவாமியோ அதெல்லாம் ஒவ்வொன்றுத்தையும் யோசிச்சு யோசிச்சு விசாரிச்சு 9 ஸ்லோகங்கள்ல சாதிக்கிறார். அது ஒரு உதாரணம் ஒண்ணு சாதிக்கிறார், ரொம்ப அழகா இருக்குது. அது என்ன அப்படின்னாக்கா, ஒருத்த என்ன பண்றான், நாட்டியம் ஆடுறான். ஒரு ஸ்திரீயோ இல்ல புருஷாலோ நாட்டியம் ஆடுற, பரதநாட்டியம் ஆடுற. இப்போ நான் பரதநாட்டியம் ஆடுறத பாக்குறேன், அல்லது ஒருத்தர் கச்சேரி பண்றா, பாட்டு பாடுறா, அதை நான் பாக்குறேன். அங்க குமார வரதேசிகன் நாட்டியத்தை தான் சாதிச்சிருக்காரு. பார்க்கும் பொழுது ஆடுறான், நாட்டியம் ஆடுறதுனால அவனுக்கு ஒரு ஆனந்தம் வருது. அந்த நாட்டியத்தை பார்த்துட்டு இருக்கோம் நாம, நமக்கும் ஒரு ஆனந்தம் வருது. 2 பேருக்கும் ஆனந்தம் ஒரே மாதிரிதான் இருக்கு. நாட்டியம் ஆடுறவனுக்கும் ஒரு ஆனந்தம், பார்க்கிறவானும் 1 மணி நேரம் அந்த நாட்டியத்தை பார்த்தேன், ஆச்சரியமா இருந்தது, மனசு ரொம்ப லேசா போயிடுச்சு அப்படின்னு நாம சொல்றோம். பாக்குறவா, ஆடுறவன் சொல்றா, ஆடினேன், ரொம்ப சந்தோஷமா இருந்தது, நாட்டியம் ஆடினது, மனசு திருப்தியா இருந்தது, 1 மணி நேரம் போனதே தெரியல அப்படின்னு அவளும் சொல்றா. பாக்குறவனும் சொல்றான், ஆடுறவாளும் சொல்றா. இப்ப என்ன, ஆடுறது ஒருத்தர், ரசிக்கிறது ஒருத்தர். அத பார்க்கும் பொழுது அந்த ஆனந்தமானது 2 பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு. அது சொல்ற திருஷ்யத்தே குவாப்பி லோகே அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி. இந்த அதிகரண சாராவளியில, இந்த அதிகரணத்துல 9 ஸ்லோகம் 6வது ஸ்லோகத்துல சாதிக்கிறார். அத மாதிரி இங்க கூட பரமாத்மா சிருஷ்டி பண்றான், நியமனம் பண்றான், அந்தர்யாமியா இருக்கான், எல்லாத்தையும் இவன் பார்த்துட்டு இருக்கான். ரசிச்சு ரசிச்சு பாக்குறான். ரசிச்சு ரசிச்சு பார்க்கச்சே எவ்வளவு 2 பேருக்கும் சந்தோஷம். பகவான் லீலையா பண்ணிட்டு இருக்கான், இதை இவன் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான், 2 பேருக்கும் ஆனந்தம். அந்த இதுல வரும் பாருங்க, ஸ்ரீஸ்துதியில பஷ்யந்தீஷு ஸ்ருதிஷு பரிதா சூரிய பிருந்தேன சார்த்தம் மத்தியேகத்திய திரிகுண பலகம் நிர்மித ஸ்தான பேதம் விஸ்வாதீஷ பிரணயினி சதா விப்ரமத்யூதவர்த்தவ் பிரம்மேஷாத்யா தததீவையோ அக்ஷதார பிரசாரம் அப்படின்னுட்டு சுவாமி சாதிச்சிருக்கார். இப்போ நித்தியசூரிகள் பார்த்துட்டு இருக்கா, வேத தேவதைகள் பார்த்துட்டு இருக்குது, பரமாத்மாவும் பிராட்டியும் விளையாடிட்டு இருக்கா. அத பார்க்கச்ச இவளுக்கு ஆடுறவாளுக்கும் சந்தோஷமா இருக்கு. பெருமாளும் தாயாரும் ஒன்னா சேர்ந்து ஆடிட்டு இருக்கா, அத சந்தோஷமா இவ பாக்குறா. இந்த தாயக்கட்ட ஆடுறவாளுக்கும் சந்தோஷம், பார்க்கக்கூடிய நித்தியசூரிகள் அதுல முக்தால் உபலட்சணம், அவளும் பார்த்துட்டு இருக்கா, அவளுக்கும் ஆனந்தம் இருக்கு. 2 பேருக்கும் ஒரே விதமான ஆனந்தம். பெருமாளோ வெட்டணும்னு பாக்குறார் காய்களை, பிராட்டியோ எப்படியாவது அவளை கடையேற்றி விட்டுடணும், அவளுக்கு பழம் வந்துடணும் அப்படின்னு அவ பிரவர்த்திக்கிறா. அதை பார்க்கிற நித்தியசூரிகளுக்கும் முக்தாத்மாக்களுக்கும் ஆனந்தமா இருக்கு. என்ன ஆச்சரியகரமான விளையாட்டு இது அப்படின்னு 2 பேருக்கும் ஒரே மாதிரி ஆனந்தம். ஆடுறது வேற, பார்க்கறது வேற, ஆனால் ஆனந்தம் ஒரே மாதிரி இருக்கு. அந்த மாதிரிதான் இங்க பகவான் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறான், எல்லாத்துக்கும் சர்வசரீரியா இருக்கான், சர்வாந்தரியாமியா இருக்கான். இவனுக்கு சுவாதந்திரத்தை கொடுத்தாலும் அவனுடைய சக்தி பரிமிதமா இருக்கு, நியமித்தமா இருக்கு. இவ்வளவுதான் அவனுக்கு, இவ்வளவு காரியங்கள் தான் அவனுக்கு. அந்த அனுபவிக்கிறதுல ஒண்டிதான் போக மாத்திரம் சாமியறிஞ்சாச்சு அப்படின்னு அந்த கிரமத்துல பாருங்க. அப்படி பார்த்தா எல்லாம் சரியா போயிடுறது. அதனால விரோதமே கிடையாது, விரோதமே கிடையாது. அதனால எனக்கு சுவாதந்திரம் இருக்குது, அவனுக்கு உடம்பு இருக்குது. உடம்பு இருக்குன்னாக்கா பரமாத்மா மாதிரி சர்வசரீரியா இருக்கிறதுனால அதை கொண்டு இப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கணும், பிரம்ம லட்சணம் போயிடுமே, அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டா அதெல்லாம் சரியா வராது. நாம சித்தாந்த பிரகாரம் பார்த்தாதான் எல்லாம் சரியா இருக்கும். இதுல அத்வைத கண்டனங்கள்லாம் பண்ணிட்டு போறாது. அந்த இதெல்லாம் நமக்கு இங்க வேண்டாம், அதெல்லாம் அடுத்த சரத்துல அதெல்லாம் வரப்போறது, அப்ப பார்க்கலாம். இப்போ இதுதான் பரமாத்மா ஜீவாத்மா. ஜீவன் முக்தனா மாறிடுறான். முக்தனா மாறிட்டான்னாக்கா அவனுடைய சக்தி எவ்வளவு தூரம் இருக்கு. அதனால சர்வாந்தரியாமித்துவம்லாம் அவனுக்கே உரித்தான சுரூபம்.
இன்னும் சொல்ல போனா ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் நாணையோர் வித்யதேபரம்னு சொல்லிட்டு போயிட்டார். நாணையோர் வித்யதேபரம்னு பராசரர் சொல்றார். தேவதர்ஜி மனுஷேஷு புண்ணாமா பகவான் ஹரிஹி ஸ்ரீ நாம்னி லக்ஷ்மீர் மைத்ரேய நாணையோர் வித்யதேபரம். இவா ரெண்டு பேருக்குள்ள யார் வஸ்தி யார் தாழ்த்தி அப்படின்றதே கிடையாதுன்னுட்டு. அப்ப ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி இருக்காளான்னாக்கா பட்டர் சொல்லச்சு ரெண்டு பேரும் அவளுடைய திருக்கல்யாண குணங்களை பிரிச்சு விட்டா. தண்டகரத்துவம்னா பெருமாளுக்கு அஜ்ஞாத நிகிரகா போயிட்டதுனால இந்த ஸ்திரீகளுக்கே உரிய மென்மை அது மாதிரி அனுகிரகிக்கிறது, அனுகிரகமையா இருக்கிறது. அது அந்த மாதிரி உத்தரக்கு உத்தர பிரிச்சு விட்டா அப்படின்னா சொல்லி சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசியத்திரேசாரத்துல நிர்வாகம் பண்றிருக்க. பரகோடியில இருக்கக்கூடிய பெருமாளும் பிராட்டியுமே அப்படி இருக்குச்சு. ஒரு முக்தனும் ஒரு பரமாத்மாவும் எப்படி இருப்பா? அதனால இந்த கேள்வியே வேண்டாமே அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிற. இப்ப ஸ்லோகத்தை சேவித்து அதனுடைய தாத்பரியத்தை பார்க்கலாம். ஸ்யான்முக்தஹ விஸ்வதேஹி யதி பவதி ஜகத் வியாப்ருதௌ தஸ்ய சக்திஹி ஸ்வாதந்த்ர்யம் க்வாப்யசக்தௌ விகலதி சச்சனஹ சஸ்வராடித்யதீதஹ தத்தே அனுச்சேத்யசாரா ததியம் உபயதஹ பாஷதாம் தர்க்கரஜ்ஜுः மைவம் தேவஸ்ததிச்சாம் வஜிதபி ந விஹந்தி ஏவமஸ்து ஸ்வராட்சஹ. இது ஸ்லோகத்தினுடைய இது தாத்பரியம் சொல்றது. ஜெகத் வியாபிருதௌ, ஜெகத் வியாபாரம், வியாபிருதம்னா வியாபாரம் அர்த்தம். அதாவது ஜெகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் அந்தர்யாமித்வம் நியமனம் இந்த மாதிரி காரியத்துல தஸ்ய அந்த முக்தாத்மாவுக்கு சக்தி சாமர்த்தியம் எதி பவதி அவனுக்கு சஸ்வராட் பவதின்னு இருக்கிறதுனால அவனுக்கு அந்த சாமர்த்தியம் தான் இருக்குன்னு சொல்லிட்டானாக்கா ததா முக்தக அப்ப முக்தனானவன் விஸ்வதேஹி எம்பெருமான் எப்படி சர்வசரீரியா சர்வ பிரபஞ்சத்துக்கும் சரீரியா இருக்கானோ எம்பெருமான் அந்த மாதிரி இவனும் விஸ்வதேஹி சர்வாந்தரியாமியா ஆயிடுவானே. இப்ப சர்வாந்தரியாமியா வந்துட்டோம்னாக்க அப்போ பகவானும் சர்வாந்தரியாமி அனைத்து முக்தாத்மாக்களும் சர்வாந்தரியாமின்னு ஆயிடும். அதை ஒத்துண்டாக்க ஜெகத் சரீரத்துவம் ஜெகத் சரீரி ஜெகத் சரீரம் சொல்லிட்டா ஜெகத் காரணமா ஆயிடுவான் அவன். அது நான் ஒத்துக்க மாட்டேன், ஜெகத் காரணத்தெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னாக்க குவாபி சில விஷயங்கள்ல அசக்தவும் அப்ப ஜெகத்காரணமா இருக்கிறதுல அவனுக்கு சக்தி கிடையாது அப்படின்னு சொன்னாக்க சுவாதந்திரியம் விகலதி சுவாதந்திரியமானது சஸ்வராட் பவதின்னு சொல்லப்பட்ட சுவாதந்திரியமானது விகலதி அது போயிடும். அது போயிடும். இல்ல இல்ல சக்தி இருக்கு ஆனால் சுவாதந்திரியம் உண்டு, இந்த காரியம் கிடையாது. சக்தி இருக்கு காரியம் உண்டு கிடையாது. ஜெகத் சிருஷ்டிலாம் காரியம் உண்டு கிடையாது அப்படின்னு சொன்னாக்கா அப்ப அவனுக்கு சக்தி இருக்கிறதுன்றதா பிரமாணம் என்ன? ஸ்ருதி இருக்குது ஆனால் காரியம் உண்டு பண்ண மாட்டான் அப்படின்னு என்ன பிரமாணம் அது? அதனால அது கிடையாது. இல்ல இல்ல சில சில விஷயங்கள்ல இல்ல சில விஷயங்கள்ல இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா எதா சச்ச அந்த முக்தனம் நகா நமக்கு நாம யாரு வைதிகாட் வேதம் சொல்றதை ஏத்துக்கிறவா. அந்த வேதம் என்ன சொல்லிட்டு சஸ்வராட் இது அதீதக இந்த முக்தனானவன் ஸ்வராட்டா இருக்கான், சுதந்திரத்தோட கூடினவனா இருக்கான் அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்றதே வேதம். அது சொல்றதுனால அதை எப்படி விட முடியும் நீங்க? அது அதனால தஸ்மாத் அந்த காரணத்தினால பரஸ்பர விரோதம் இருக்கிறதுனால இயம் இப்ப நாங்க சொன்னமே இந்த அனுச்சேத்திய சாரா இது பிரபலமான தர்க்கம், தர்க்க ரஜ்ஜு பிரபலமான தர்க்கமா இருக்கக்கூடிய ஒரு கயிறு. இது என்ன பண்ணிட்டு உபயதா பாசதாம் கயிறு, இந்த கயிறு என்ன பண்ணும் கழுத்த ரெண்டு பக்கமும் இருக்கிறது.
இறுக்கி விட்டுறது. அது இறுக்கி விட்டுறதுனால பிராணாபாயத்தையே கொண்டு வந்துருச்சு. தத்தே பிராணாபாயத்தை அடங்கி வச்சு. பிராணனுக்கே அபாயம், அதாவது உன்னுடைய சித்தாந்தத்துக்கே விரோதத்தை உண்டு பண்ணிடுத்து. இது நாங்க சொல்ற தர்க்கமானது அதி பிரபலமான ஸ்ருதி, அதி பிரபலமான தர்க்கம், அது வந்துருத்து. அது அதனால நீ என்ன பதில் சொல்ல போற? இதுக்கு கதியே இல்லையே அப்படின்னு கேட்டா மைவம், இந்த மாதிரி தவறு நீ பேசுறது. ஏன்னா பரமாத்மா, தேவனான பரமாத்மா கொச்சிதப்பி, எங்கேயுமே கொச்சிதப்பி விஷய, எந்த விஷயத்திலையும் ததிச்சாம் தஸ்ய இச்சாம், அந்த முக்தனுடைய இச்சை ஆசைய நவிகந்தி, அது தடுக்கிறதே கிடையாது. அவன் தடுக்கிறதே கிடையாது. பகவான் என்ன பண்ணிட்டானாக்க எல்லாத்தையும் கொடுத்துட்டான், என்ன பண்ணமோ பண்ணிக்கோ அப்படின்னு விட்டான். ஆனால் இவனோ தன்னுடைய ரூபத்தை தெரிஞ்சுட்டு இருக்கான், சுரூபத்தை தெரிஞ்சுட்டு இருக்கான். அதுக்குதான் அன்னைக்கு கூட சொன்னோம், ஞானின்னு விட்டு தப்த வேதின்னு சங்கராச்சாரியர் பண்ணார். ஆனால் பாஷ்யக்காரரோ சேடதீக ரசஞானி, சேடதை தனக்கு சேடத்துவமே சுரூபம் அப்படின்னு தெரிஞ்சின்றவன் இவன். சேடத்துவமே தனக்கு சுரூபம் தெரிஞ்சுட்டு இருக்கானோ இல்லையா, அதனால அவன் என்ன பண்ணுவானா, இது எதுவும் பண்ண மாட்டான். இந்த அவம்பெல்லாம் எனக்கு வேண்டாம், நீதான் எனக்கு சேஷி, உன்னுடைய திருக்கல்யாணம் உன்னை அனுபவிக்கிறதே போறேன் எனக்கு அப்படின்னு இருப்பான். அதனால ஏவம் இவ்வாறாக இந்த இவனுடைய இச்சையானது அபகாதமே கிடையாது, போகவே போகாது, அதை எதுவும் கிடைக்க மாட்டான் பகவான். சக முக்தக, அந்த முக்தனானவன் ஸ்வராட் சுதந்திரமாவே இருக்கட்டுமே, நாங்க ஒண்ணுமே சொல்லலையே, அவன் சுதந்திரம் தான். ஆனால் அந்த சுவாதந்திரியமானது எப்படிப்பட்டது? பகவானுக்கு போட்டியா இருக்கக்கூடிய சுவாதந்திரியம் கிடையாது. இவனுக்கு போட்டி கிடையாது, அசூய கிடையாது, வெறுப்பு கிடையாது, விரோதம் கிடையாது, எதுவுமே இல்லை. ஏன்னா பகவான அப்படி பாக்குறான். என்ன பிதா மாதா ச மாதவஹ அப்படின்லாம் சொல்றோம். தந்தை தாயுடு தானுமாய அப்படின்னா ஆழ்வார் சக்தி இருக்கு. அவனே பிதா, அவனே மாதா, அவனே சுகிருத்து. அப்படி இருக்கும் பொழுது அவனுக்கு விரோதமா இவன் பண்ணுவானா? எதுவும் பண்ண மாட்டான். அதனால ஒவ்வொருத்தருடைய சுரூபத்தை தெரிஞ்சின்றவன் இந்த முக்தன். சர்வஜ்ஞோ எல்லாம் தெரிஞ்சுக்கூடவே பரமாத்மாவனுடைய சுரூப சுபாவங்கள்லாம் அவனுக்கு தெரியுது, தன்னுடைய சுரூப சுபாவங்கள்லாம் தெரியுது. அதுக்கேத்த மாதிரிதான் இவன் பிரவர்த்திப்பான். அதனால முக்தனுடைய ஐஸ்வர்யங்கிறது ஜெகத் வியாபார வர்ஜம், ஜெகத் வியாபாரத்தை தவிர்த்து பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள் தான் முக்கியம் இவனுக்கு அனுபவிக்கிறது. அதை வச்சுட்டே இவன் போறதுனால எல்லாம் சரியா போயிடுது நம்ம சித்தாந்தத்துல. அதனால அடுத்த சரத்துல இன்னும் விவரமா சாதிக்க போறேன். அது பரமாத்மாவனுடைய சுரூபத்தெல்லாம் சொல்லச்சு அது சாதிக்க போறேன். அதனால ஜீவனுக்கு இதெல்லாம் வரவே வராது. ஜீவனுடைய சுவாதந்திரியம்ன்றது பெருமாளை அனுபவிக்கிறதுலயே முடிஞ்சு போயிடுறது. கர்ம சம்பந்த ராகித்யம், அதனாலதான் பொறாமை கிடையாது, வெறுப்பு கிடையாது, இந்த கெட்ட குணங்கள்லாம் அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்றோம். அதனால எந்த விரோதமுமே இல்லாததுனால முக்தனுக்கு ஜெகத்சற்றுத்துவம் முதலானவைகள்லாம் கிடையாது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினால தேர்றது. இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம். ஸ்யான்முக்தஹ விஸ்வதேஹி யதி பவதி ஜகத் வியாப்ருதோ தஸ்ய சக்திஹி ஸ்வாதந்த்ர்யம் க்வாப்யசக்தோ விகலதி சஜனஹ சஸ்வராடித்யதீதஹ தத்தே அனுச்சேத்ய சாரா ததியம் உபயதஹ பாஷதாம் தர்க்கரஜ்ஜுஹ மைவம் தேவஸ்தரிச்சாம் வஜிதபி நவிஹந்தி ஏவமஸ்து ஸ்வராட்சஹ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத்குரு பரம்பராயே நமः.